அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துர் ரஹ்மான் பிபிஏ அப்துர் ரஹ்மானும் என்னை பற்றி நான் சில விளக்கம் தரணும், எல்லாருக்கும் விளங்கணுமே இல்லையா? இல்லாட்டி மிச்சம் குழப்பவாதிகள் இருக்கிறாங்க, இனி அவங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையப்படாதுன்றதுக்காக இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். எனக்கும் அப்துர் ரஹ்மானுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கு நேற்றுள்ளது இல்லை, சின்ன காலத்திலேருந்தே. அதாவது நான் செல்லும் பாலரோப்புலேருந்தே ஈக்கிற சிநேகிதம். அதாவது அந்த டைமில் ஏபிசின்னு இருக்குது ஈக்கும் வகுப்பு. இனி அதில் ஏ வகுப்பில் என்னோட சேர்ந்து அவனும் வந்தத்தில் அவனும் ஒருத்தன். இனி அதனால அவன் என் ஃப்ரெண்ட்ஸுன்றதுல அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, யாரால ஒன்று செல்லவும் இல்லாது. சில மாற்று கருத்து, இந்த சில மாற்று கருத்துகள் ஈக்கும் எனக்கு சில. அதாவது இப்படித்தானே, இப்போ வாழ்க்கையில் ரெண்டு வாழ்க்கை இது சரியா? ஒன்று தொழில் தனிப்பட்ட வாழ்க்கை, இன்னொன்று தொழில் ரீதியான வாழ்க்கை சரியா? தனிப்பட்ட வாழ்க்கைற எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இந்ததில்லை. நாங்கள் ரெண்டு பேரும் சமம்ன்ற மாதிரி தான். அவன் ஃப்ரெண்ட் தான், என் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி தான். நாங்கள் எங்கே கண்டாலும் நான் பேசுகிறேன், கதைக்கிறது, ஜோக் அடிக்கிற எல்லாம் அதே மாதிரி தான். இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வாழ்க்கை ரெண்டாவது, அதில் கொஞ்சம் எனக்கு முரண்பட்ட கருத்துக்கள் வந்தாலும் இனி சில விஷயங்கள் முரண்பட்டிடும். அது இனி தொழில் ரீதியானது, அது நாங்கள் தொழில் அது அதோட சம்மந்தப்பட்டதை அதோட உற்றணும் இல்லையா? அதுக்கு வேற ஒன்றே எடுக்கப்படாது. இப்போ சில போனதை நம்ம அந்த ஸ்கூல் பிரச்சனையில அவரை மாட்டிட்டு, அதாவது பிரின்சிபலை மாட்டிட்ட மாதிரி சில விஷயங்கள்ற செயலும் மீக்குது. இதுக்கு இங்க ரெண்டு பேரும் மாட்டிடுற செயல். இனி அதுக்கு யாரும் துணை போகப்படாண்டு ஒரு எண்ணத்துல தான் நான் அவங்கள்ட்ட செல்றேன். இனி அவன் யாரு? அப்துர் ரஹ்மான் என்ற ஃப்ரெண்ட் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எதிர்கருத்தும் இல்லை சரியா? அடுத்து இப்போ போன இதுவும் அவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். போன தினம் பிபிஏ மீட்டிங் நினைக்கிறேன், பிபிஏ மீட்டிங்கோ எஸ்டிசி மீட்டிங்கோ. நீ அதில் அவன் யார் அப்துர் ரஹ்மான்ற ஸ்பீச் வரவும் பேசவும், நீ அவன் பேசினது தான் இந்த அப்துர் ரஹ்மான்ன்ற பேரை அவன் எப்படி அதை வெற்றி கொண்டானுண்டு, அது எப்படி அதை அவன் அடைஞ்சான்ன்றதை பற்றி அவன் விளக்கப்படுத்தினான். அதாவது இங்கே தௌஹீத் பள்ளியில் அபூபக்கர் சித்திக் தலைவர், அவர மகன்ற பேர் அப்துர் ரஹ்மான் சரியா? அந்த அப்துர் ரஹ்மான்ற பேர் அவர மேல்ற வச்ச ஒரு தலைவர் அபூபக்கர் சித்திக், அவர் மேல வச்ச ஒரு அன்பின் காரணமாகத்தான் இந்த பேர், அவர மகன்ற பேரை நான் விரும்பினேன்ற ஒரு காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன் சின்ன அன்றைக்கு இந்த மீட்டிங்ல. இனி இதெல்லாம் சின்னன் இன்னொன்றும் இருக்கிறேன். இனி அதோட சேர்த்து நான் இன்னொன்றையும் வேலைப்படுத்தணும். எந்த தெரியுமா? அப்துர் ரஹ்மான் பேரை அவனுக்கு வச்சுட்டு அவனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கு நானும் ஒரு காரணம். அவன்ற பேர் அப்துர் ரஹ்மான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த விஷயங்கள் அவனுக்கு தெரியும். இனி அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்குள்ளே இருக்குது. இனி இந்த நட்பை யாரும் இடையில யாருக்கும் பிரிக்கலாது சரியா? இதை நான் கட்டாயம் இந்த டைம்ல செல்றேன்டா, இந்த டைம்ல தான் முக்கியமா செல்லணும். ஏண்டா அதுக்கு பிறகு சில சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகு சில்லி வேலை இல்லை. அதனால இது எல்லாருக்கும் போய்த்து சென்றடைகிற மாதிரி தான் நான் இப்ப நேரத்தோட கொஞ்சம் எனக்கு சில விஷயங்கள் வந்தது. நீங்க யாருன்னு கேட்க வேணும். சில விஷயங்கள் வந்ததுக்கு பிறகுதான் நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.